everyone, welcome back to the channel Unknown Physicist. So இன்னைக்கு நம்ம Quantum 100 series ஓட 21st வீடியோல இருக்கும். So லாஸ்ட் வீடியோல வந்து psi as a linear combination of bases அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். என்னடா சம்மந்தமே இல்லாம புதுசா வேரியேஷனல் பிரின்சிபல் கொண்டு வரேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இதை நம்ம வந்து அட் லாஸ்ட் ஆஃப் குவாண்டம்ல தான் பண்றது தான் நம்ம பிளான். லைக் பர்டுர்பேஷன் தியரி அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும். பட் ரைட் நோ நெக்ஸ்ட் வீக் நிறைய பேர் ஜஸ்ட் எக்ஸாம் எழுத போறீங்க. ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நான் இந்த டாபிக்ல இப்போ வீடியோ பண்றேன். So again, it's really very important. Just exam மட்டும் கிடையாது, even in point of CSIR netல கூட it is really very important. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இது உங்களுடைய மாஸ்டர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் இங்க நம்ம வந்து இன்னும் ஈஸியா எப்படி இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் we will look into a basic idea. அதுக்கப்புறம் we will do a lot of problems. ஓகேங்களா? அண்ட் இது இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஸோ இந்த சேனல் ஐ மேக் வீடியோஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இப்போ ரைட் நோ நம்ம ரெண்டு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பேப்பர், அனதர் இஸ் குவாண்டம். ஸோ குவாண்டம் கம்ப்ளீட்டாக வந்து தமிழில் போயிட்டு இருக்கு. அதே மேத்தமெட்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் இங்கிலீஷ். ஸோ மேத்தமெட்டிக்கில் நம்ம லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரெண்டு டாபிக் முடிச்சிட்டோம். அதை பேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் செக் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஷியோர் இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ வேரியேஷனல் பிரின்சிபல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷனல் பிரின்சிபல். ஸோ எதுக்கு இந்த வேரியேஷனல் பிரின்சிபல் அப்படின்னா, டு எஸ்டிமேட் த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. டு எஸ்டிமேட் தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜின்னு சொல்றப்ப இட் இஸ் யோர் மினிமம் எனர்ஜி. ஓகேங்களா? இட் இஸ் யோர் மினிமம் எனர்ஜி. ஓகே, இதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம்? ஸோ எஸ்டிமேட் பண்ணணும்னா we need something wave function. ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷனை தான் we call it as by taking a trial wave function. ஓகேங்களா? by taking trial wave function சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ by taking trial wave function. ஓகே, இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனுக்கு எங்க போவேன்? ஸோ டோன்ட் வரி, இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் நம்மளோட கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் வில் பி given. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ psi is equal to a e raised to minus alpha x square இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா this alpha we call it as parameter. ஸோ இந்த பாராமீட்டரோட யூசேஜை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப பார்ப்போம். ஸோ சிமிலர்லி உங்க கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா a b இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் மோர் திங், லைக் கிளாசிக்கல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதுவோம். So Hamiltonian is nothing but your total energy. So E is equal to T plus V ன்னு எழுதிக்கிறேன். I'll continue next slide. So இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? E is equal to T plus V. So which I can write as expectation of E is equal to expectation of T plus expectation of V. So இப்போ இதுல expectation of V என்ன? It is nothing but integral psi star V psi dx. Okay, next expectation of E என்ன வரும்? So energy is nothing but it is P square by 2m. Correct? P square by 2m. So just substitute another. So which will be integral psi star P square by 2m into psi dx. So expectation videos பார்த்திருந்தீங்க அப்படின்னா P ஓட வேல்யூ என்ன? It is nothing but minus I h cross square. Minus I h cross dou by dou x in varo. So we have to substitute it here. And now it will be integral psi star minus h cross square by 2m into dou square by dou x square into psi dx. கரெக்ட்டுங்களா? ஸோ இதை இப்போ நான் வந்து பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சிலருக்கு இது புதுசா இருக்கும். ஜஸ்ட் ஈஸி தான், நான் எப்படின்னு சொல்றேன். ஒன் செகண்ட் இந்த சைடு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ற இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், யூ கேன் சால்வ் யுவர் சம்ஸ் ஈஸியா. ஓகேங்களா? இந்த பேசிக் ஐடியா மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஐம் கோயிங் டு ரெப்ரசென்ட் இன் பிராக்கெட். ஸோ மை டி, ஓகே, இது இ கிடையாது, இது டி. ஓகேங்களா? டி, சாரி, இது டி. ஸோ டி இஸ் நத்திங் பட் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்றப்ப இட் வில் பி பிரா minus h cross square by 2m into dou square by dou x square into psi. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் h cross square வெளியே எடுத்து எழுதுனேன் அப்படின்னா what it will be?
it will be h cross square by 2m into bra psi minus dou square by dou x square. So இதை நான் split பண்றேன். அப்ப dou by dou x into dou by dou x into sin வரும். ஓகேங்களா? So finally, so நம்ம bracket algebra அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கல. ஜஸ்ட் இந்த ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. So h cross square by 2m into bra, like நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்ப it will be dou psi by dou x into dou psi by dou x. Okay, it will be in this form. So finally, what I want to say here is your energy, kinetic energy is nothing but h cross square by 2m into integral dou psi by dou x the whole square into dx. So you have to remember this form. Okay, the form நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So bracket algebra நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கல, but it is still a very basic thing. ஓகேங்களா? Next என்னன்னு பார்த்தீங்கன்னா your total energy is nothing but expectation of kinetic energy plus expectation of potential energy. Again நான் இங்க எடுத்து எழுதிடுறேன். Expectation of kinetic energy என்ன? It is h cross square by 2m into integral dou psi mod of dou psi by dou x square into dx. Next பார்த்தீங்க அப்படின்னா potential energy which is integral psi star v into psi dx. So இதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா you will be getting like உங்க ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து சால்வ் பண்ணி கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டா? ஸோ சம்திங் பிளஸ் சம்திங் கிடைச்சிரும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேரியேஷனல் பிரின்சிபல் என்ன, we are going to estimate the ground state energy, so which is nothing but E minimum. ஸோ E minimum வேணும் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நீங்க உங்க கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் ஆட் பண்ணோன்னே you will be getting your E. So you have to differentiate with respect to your parameter. So dou E by dou alpha. நான் சொன்னேன் பாத்தீங்களா, சப்போஸ் உங்க வேவ் ஃபங்க்ஷன் psi is equal to a e raised to minus alpha x square. So இந்த alpha we call it as a parameter. So with respect to that parameter, differentiate பண்ணி you have to equate to 0. So equate பண்ணீங்க அப்படின்னா what you will be getting? You will be getting the value of alpha. Alpha value என்னன்னு கண்டுபிடிப்போம். So இப்போ இந்த alpha value கொண்டு போய் அங்க like back into your energy. இந்த alpha value back into your energy term substitute பண்ணீங்க அப்படின்னா you will be getting your minimum ground state energy. That is your ground state energy. So அப்ப பாத்தீங்க அப்படின்னா your total energy is equal to E less than or equal to ground state energy. To be more precise சொல்லணும் அப்படின்னா your total energy is greater than or equal to the ground state energy இருக்கணும். உங்க total energy should be greater than or equal to your ground state energy இருக்கணும். ஸோ உங்க ஃபைனல் ஆன்சர் வரப்ப இதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நான் 1Tல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு குவாண்டம் சொன்னாலே மெயின் திங் என்னன்னா ஹைட்ரஜன் ஆட்டம். சப்போஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் வருது அப்படின்னா how you will do? ஸோ நம்ம கைனெட்டிக் எனர்ஜிக்கு சொல்றேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? இட் இஸ் நத்திங் பட் h cross square by 2m அப்படியே தான் இருக்கும். பட் integral dou psi by instead of dou x it will be with respect to radius. But dou psi by dou r the whole square. And what about your differentiation? So ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா spherical coordinate, so which is given by 4 pi square 4 pi r square into dr. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. So which is 4 pi r square dr. ஓகேங்களா? So this is how for a hydrogen atom. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், அப்போ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேரியேஷனல் பிரின்சிபலோட பேசிக் ஐடியா. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் சால்விங் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a variational calculation is done with a normalized trial wave function. நான் again சொல்றேன், a variational calculation is done with a normalized trial wave function psi is equal to under root 15 by 4a power 5 by 2 into a square minus x square. For a 1D potential, v of x is nothing but 0 for the region mod x less than a. Similarly, infinity for mod x greater than a. So in the question என்னன்னா estimate the ground state energy. Estimate the ground state, GS எழுதிக்கிறேன், ground state energy என்னன்னு கண்டுபிடிக்கணும். So just நம்ம ஒரு பார்த்திருக்கோம். So we have to do variational method. So இங்க என்ன, your Hamiltonian H like total energy is given by
expectation of kinetic plus expectation of potential. So இப்போ இதுல potential பாத்தீங்க அப்படின்னா it is defined as 0 for the region minus a2 plus a க்கு பாத்தீங்க அப்படின்னா it is 0, right? So அப்போ your potential is 0. So finally நம்மளுக்கு என்ன இருக்கு? We have to find only your kinetic energy. So expectation of t is given by h cross square by 2m integral limits வந்து பாத்தீங்கன்னா length of the what is your length? It is from minus a to plus a. கரெக்ட்டுங்களா? அப்போ minus a to plus a dou psi by dou x the whole square into dx. So first நம்ம வந்து dou psi by dou x என்னன்னு கண்டுபிடிக்கணும். So let me do here. Psi என்ன? It is under root 15 by 4a power 5 by 2 into a square minus x square. இப்போ நான் dou psi by dou x பண்றேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் a ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். லைக் இன் ஆர்டர் டு அவாய்ட் கன்ஃபியூஷன்ஸ்க்காக தான். ஸோ இட் வில் பி a into a square it will be 0, x square it will be minus 2x. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? mod of dou psi by dou x the whole square which will be a square into 4x square. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வேர் ஐ வில் பி கெட்டிங் h cross square by 2m integral minus a2 plus a square into 4x square dx. So நான் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே எழுதிடுறேன். அப்ப h cross square by 2m a square என்ன? a square பண்ணோம்னா it will be 15 by 16 a power 5. And similarly இங்க பாருங்க limits வந்து minus a2 plus a இருக்கு and x square which is an even function. கரெக்ட்டுங்களா? So I can change my limits. So இந்த 4 நான் வெளியே எடுத்தனா it will be 4 into 2 again. ஓகேங்களா? Integral 0 to a x square dx. So இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 will get cancelled, 4 and this will get cancelled, again இங்க 4. So it will be 15 by 15 h cross square by 4 a power 5, okay, a power 5 into m. So இது x square integrate பண்ணோம் அப்படின்னா it will be x cube by 3, limits வந்து 0 to a. So which will be again 15 h cross square by 4 a power 5 into m into a cube by 3 வரும். Again இது cancel ஆயிரும் and a cube இந்த term cancel இங்க square. So finally the next slide ல continue. So expectation of t என்னன்னு பாத்தீங்கன்னா it will be 5 h cross square by 4a square m. Very good. Okay. So இப்போ நம்மளுக்கு e minimum வேணும். E minimum வேணும். So actually பாத்தீங்க அப்படின்னா your Hamiltonian is nothing but kinetic energy plus potential energy. கரெக்ட்டுங்களா? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் ஆஃப் இதுல என்ன சொன்னேன்? your Hamiltonian will be greater than or equal to your ground state. So இங்க பாத்தீங்கன்னா it is equal. So your E minimum is nothing but 5 h cross square by 4 m a square. ஓகேங்களா? So this is your final answer. This is your final answer. நம்ம இன்னும் சில சம் சால்வ் பண்ணுவோம். இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி we should know something really very basic. என்னன்னு பாத்தீங்கன்னா Dirac delta. ஸோ இதை பத்தின வீடியோ நான் வந்து லேட்டர் இன் மேத்தமெட்டிக்கல்ல வந்து நான் தனியா போடுவேன். பட் இங்க ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல்ல வந்து Dirac delta ஃபங்க்ஷனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதனால தான். ஸோ Dirac delta ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் புக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இட் வில் பி ரெப்ரசென்டட் இன் கிராஃபிக்ல இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் திஸ் would be still better. ரொம்ப கிளியரா இருக்கும். So this is x naught and it will be extending till infinity. And then again இங்க பாத்தீங்கன்னா this will be going till minus infinity. So how do we define Dirac delta ன்னு பாத்தீங்கன்னா, so delta of x minus x naught is equal to infinity at x is equal to x naught and 0 where x is not equal to x naught. So this is how we did it. இதுல x naught என்னன்னு பாத்தீங்கன்னா it is your center. x naught is center and x will always have a coefficient 1 and x will always have coefficient 1. So no clear சொல்லணும் அப்படின்னா so delta of x is equal to 0. So இப்போ இங்க center பாத்தீங்க அப்படின்னா it is 0, right? So இந்த கேஸ்ல
Here your x naught 0. அப்ப என்ன ஆகும்? Delta of x is given by infinity at x is equal to 0 and 0 at x not equal to 0. So we have certain properties. என்னென்னு பார்த்தீங்கன்னா, suppose integral minus infinity to plus infinity delta x dx இருந்தது அப்படின்னா it is always equal to 1. Or else, or integral minus infinity to plus infinity delta of x minus x naught dx is equal to 1. This is one property. And second property என்னன்னு பார்த்தீங்கன்னா, delta of x is equal to f of x. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, when it is an even function. When it is an even function. அடுத்தது delta of ax. Some constant multiply ஆயிருக்கு அப்படின்னா it is given by 1 by mod of a into delta of x. So for example, எனக்கு delta of 3x அப்படின்னு இருக்குன்னா it is given by 1 by 3 into delta of x. நான் இந்த இடத்துல எழுதுறேன். Suppose எனக்கு வந்து delta of minus 5x இருக்கு அப்படின்னா it is given by 1 by mod 5 into delta of x. இது வந்து ரொம்ப பேசிக். நான் மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ல எடுக்கிறப்போ இன்னும் டீட்டெயிலா சொல்லுவேன். இந்த ப்ராப்ளம்க்கு நான் தேவையானது மட்டும் இப்போ இங்க கன்வே பண்றேன். So இப்போ உங்களுக்கு டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் a to b f of x into delta of x minus c into dx. So c ன்றது nothing but your center. ஓகேங்களா? c is nothing but your center. So இப்போ இந்த center we can ரெண்டு கிரைட்டீரியாவை நான் பிரிக்கிறேன். Suppose this c lies between a and b. a and b க்கு நடுவுல இருந்தது அப்படின்னா it is f of, you can write just f of c ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? f of c ன்னு எடுத்து எழுதிடலாம். Suppose if your c doesn't lie between a and b அப்படின்னா between a and b அப்படின்னா it is equal to 0. So சில problems பார்க்கலாம். For example, இப்போ integral 0 to 2 pi cos x delta of x minus pi is equal, sorry, into dx இருக்கு. So we have to evaluate this integral. So இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா what is your c? It is pi. So pi 0 க்கு 2 pi க்கு நடுவுல இருக்கா? Yes, it lies. அப்போ you have to just, how is your answer? It is f of c ன்னு எடுத்து எழுதணும். So which will be cos pi. Cos pi it is nothing but 1. Sorry, minus 1. ஓகேங்களா? So this is how we do. So இன்னும் ஒரு ப்ராப்ளம் நான் காமிக்கிறேன். Suppose நியூமெரிக்கலா காமிக்கிறேன். integral 2 to 6 3x square minus 2x minus 1 into delta of x minus 3 dx இருக்கு. So இப்போ இங்க center என்ன? It is 3. So it is lying between a and b. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Directly you can take and write. So which will be 3 into x square, x க்கு பதிலா I have to put 3. So 3 into 3 square minus 2 into 3 minus 1. So which is 27 minus 6 minus 1. So finally 20. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். For example, integral x cube limit 0 to 3 x cube delta of x plus 1 into dx. So இப்போ இங்க நம்மளோட சென்டர் என்ன? center 1 ன்னு எடுத்தீங்கன்னா it is completely wrong. Actually என்ன நம்ம ஃபார்ம் delta of x minus c. மைனஸ் இல்லை, இங்க பாத்தீங்க அப்படின்னா it is plus. அப்போ உங்க c என்ன? It is minus 1. So minus 1 doesn't lie between the point 0 to 3. So that உங்க ஆன்சர் என்ன அப்படின்னா it is 0. ஓகேங்களா? So this is how this works. So இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம்ல இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ டிராக் டெல்டா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா find the ground state energy of a system. Ground state energy of a system in an attractive potential given by attractive potential. It is minus, so V is equal to minus B into delta of x. Given the trial wave function psi is equal to a cos pi x by 2a for the region minus a less than x less than a, and similarly 0 elsewhere, and then next பாத்தீங்கன்னா 0 elsewhere. So wave function கொடுத்துட்டாங்க, potential கொடுத்துட்டாங்க. So we have to find that ground state energy என்னன்றதை கண்டுபிடிக்கணும், which is your E minimum என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? So first என்ன கொடுத்திருக்க wave function என்ன? Psi is equal to a into cos pi x by 2a. Always remember, எப்பவுமே உங்க wave function normalize ஆயிருக்கணும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸ்டெப் மோஸ்டா எல்லாம் மறந்துருவோம், மறந்துடாதீங்க. இப்போ இங்க cos pi x by
2a இருக்கு. So again இதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட. So which is nothing but under root 2 by length of the box. Length of the box என்ன? It is 2a. So நம்ம normalization constant is under root 1 by a. So final normalized wave function பாத்தீங்கன்னா it is 1 by a into cos pi x by a. Fine. நம்ம wave function என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது we have to find 1 by 1. So Hamiltonian is given by expectation of t plus expectation of v. So first expectation of v என்னன்றது கண்டுபிடிச்சிடும், which is given by integral psi star v into psi dx. So psi star psi பண்றப்ப okay இங்க நான் ஒரு small mistake பண்ணிருக்கேன். Wave function is under root 1 by a. ஓகேங்களா? அப்ப potential v is equal to under root 1 by a into 1 by a பண்ணோம்னா we'll be getting 1 by a integral limits எங்க it is within the region minus a to plus a. Psi star it will be cos, again psi யும் cos, so it is cos square pi x by a into what is your potential v என்ன it is minus b. So நான் minus b வெளியே எழுதிக்கிறேன், minus b into delta of x dx. So இப்போ இதுக்கு தான் நான் Dirac delta potential உங்களுக்கு சொன்னேன். இப்போ இங்க உங்களோட சென்டர் என்ன it is 0 and it lies between the points a and minus a க்கு plus a க்கு நடுவுல there is a point c. அப்ப நம்ம டைரக்டா எடுத்து எழுதிடலாம். So which will be minus b by a into cos 0 ன்னு போட்டீங்கன்னா what is your cos 0? It is 1. So finally your potential is nothing but minus b by a. Fine, potential என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். Next step நம்ம energy, I mean kinetic energy என்னன்றதை கண்டுபிடிச்சோம். So kinetic energy is given by h cross square by 2m integral minus a to plus a mod of dou psi by dou x the whole square dx. So first வந்து நம்ம dou psi by dou x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So dou psi, first psi எடுத்து எழுதிடுறேன். So psi என்ன it is under root 1 by a cos pi x by 2a. கரெக்ட்டுங்களா? So இந்த கான்ஸ்டன்ட் a ன்னு வச்சுக்கிறேன். So dou psi by dou x பண்றப்ப it will be a into cos differentiate பண்ணா minus sin pi x by 2a into again இந்த part differentiate பண்றப்ப we will be getting pi by 2a. ஓகேங்களா? So இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்? dou psi by dou x the whole square. So which will be square பண்றப்ப this minus sign போயிடும். அப்ப a square sin square pi x by 2a into pi square by 4a square. ஓகேங்களா? So this is what we'll get. So இப்ப expectation of t is given by h cross square by 2m into இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா it will be integral, நான் a square வெளியே வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? It will be 1 by a into sin square pi x by 2a into pi square by 4a square into dx. ஓகேங்களா? So limits பாத்தீங்க அப்படின்னா it is minus a to plus a. So நான் constants எல்லாத்தையும் எடுத்து வெளியே எழுதிக்கிறேன். So which will be h cross square by 2m a into pi square by 4a square and then integral minus a to plus a sin square pi x by 2a. So இந்த integral பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் which is given by half into இது வந்து full length limit. So half into length of your limit. So again it is h cross square by 8ma cube இங்க மேல pi square into half into what is the length of the box? It is 2a. So the 2 cancel ஆயிரும், இங்க ஒரு a cancel ஆயிரும் நமக்கு. So finally your kinetic energy is given by h cross square pi square by 8ma square. Fine, நம்ம potential கண்டுபிடிச்சிட்டோம், kinetic energy கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ total energy என்னன்றதை நம்ம எழுதலாம். So total energy is given by kinetic energy plus potential energy. Kinetic energy என்ன? It is h cross square pi square by 8ma square and potential was minus b by a. So இப்போ இந்த கேஸ்ல what you have to find? Minimum energy. Minimum energy வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? dou e by dou. What is your parameter here? It is a. ஓகேங்களா? dou e by dou a is equal to a. 0 பண்ணணும். From that you will be getting the value of a. ஓகேங்களா? So let us do dou e by dou a. So dou e by dou a பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ்ல it will be
minus 2h cross square pi square by 8ma cube minus minus of 1 by a square varum, which will become plus ab by a square. Okay, so now we have to equate this to 0. அப்ப என்ன ஆகும்? b by a square is equal to 2h cross square pi square by 8ma cube. So a cancel ஆயிரும் and then this 2 4 cancel பண்ணிக்கலாம். So finally பாத்தீங்கன்னா a will be equal to pi square h cross square by 4mb. So இப்போ இதை எடுத்துட்டு போய் we have to substitute here. இங்க இந்த a வேல்யூக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். நான் இதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பண்றேன். So நான் ஒரு ஸ்டெப்பா எழுதலாம். So which is actually பாத்தீங்கன்னா what we had is h cross square pi square by 8ma square minus b by a இருந்தது. So இப்போ இதுல இருந்து நம்ம a is equal to pi square h cross square by 4mb கண்டுபிடிச்சோம். இப்போ இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா it will be h cross square pi square by 8m a square substitute பண்ணனா it will be actually 5 power 4 h cross power 4 இது மேல போயிடுச்சுனா it will be 16m square b square minus b by இங்க a வரப்ப it will be 5 square h cross square and then 4mb மேல போயிடும். So actually பாத்தீங்க அப்படின்னா after cancellations இங்க வந்து we'll have 2h correct 2m b square divided by 5 square h cross square minus இங்க பாத்தீங்கன்னா 4mb square by 5 square h cross square கிடைக்கும். So finally subtract பண்ணோம்னா your E minimum, that is your ground state energy, is nothing but minus 2mb square by 5 square h cross square. ஓகேங்களா? So Dirac delta potential வந்தது அப்படின்னா you have to do by this way தான். ஓகேங்களா? Hope எல்லாருக்கும் clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So இந்த Dirac delta potential நான் ஒரு task உங்களுக்கு தரேன். So this is the task என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா your Hamiltonian is given by minus h cross square by 2m dou square by dou x square minus alpha into delta of x minus alpha into delta of x, and your trial wave function psi is given by a e raised to minus bx square, a e raised to minus bx square. So இங்க நீங்க வந்து you have to find your ground state, அதாவது minimum energy என்னன்னு கண்டுபிடிக்கணும். again நீங்க Dirac delta potential involve ஆயிருக்கு, just identify பண்ணி first potential energy கண்டுபிடிங்க and then kinetic energy கண்டுபிடிங்க, substitute it in the total energy, differentiate with respect to the parameter. So இங்க parameter என்னன்ற clue மட்டும் நான் சொல்றேன். So your parameter here it is b, already நான் describe பண்ணிட்டேன் உங்களுக்கு. So parameter என்னன்னு பாத்தீங்கன்னா b, then you have to find the value of b, substitute that back in the Hamiltonian, you will get your minimum energy. So integration substitution இந்த ரெண்டு இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க, அப்பதான் ஈஸி. ஓகேங்களா? So I will do one more problem, அப்புறம் நான் டாஸ்க் தரேன் உங்களுக்கு. So this is your first task. I think you can mention your answers in the comment section ல mention பண்ணலாம். Suppose இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா you can ask in the telegram group which is unknown physicist. ஓகேங்களா? So இன்னும் ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணலாம். Okay. So this is my third sum. Third question பாத்தீங்க அப்படின்னா so last task ஓட ஒரு kind of மாதிரி தான். So Hamiltonian is nothing but minus h cross square by 2m into d square by dx square plus half into m omega square x square. And the trial wave function பாத்தீங்க அப்படின்னா psi is equal to a e raised to minus alpha x square. So last இதில் we had a potential வந்து Dirac delta potential இருந்தது, but in this case I have taken the harmonic oscillator formula எடுத்திருக்கேன். ஓகேங்களா? Okay, so first நம்மளுக்கு வந்து wave function normalize ஆகல, so which is psi is equal to a e raised to minus alpha x square. So it is nothing but a Gaussian. Gaussian பார்த்தோம் அப்படின்னா normalization constant is given by 2 by pi into coefficient of x square. What is coefficient of x square? It is alpha into whole power 1 by 4. So இதை நம்ம இங்க substitute பண்ணோம் அப்படின்னா my psi will be equal to 2 by pi into alpha whole power 1 by 4
into e raised to minus alpha x square. Fine. நம்மளோட wave function என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து potential என்ன? So Hamiltonian அப்படின்னா என்ன? Hamiltonian is nothing but total, kinetic energy plus potential energy. So this is your potential energy. இதுதான் நம்மளோட kinetic energy. ஓகேங்களா? So potential is nothing but half m omega square x square. So first number expectation value for potential கண்டுபிடிக்கலாம். So which is given by integral psi star v psi dx. கரெக்ட்டுங்களா? So psi star psi பண்றப்ப என்ன ஆகும்னா this normalization constant, it will be 2 by pi into alpha whole power 1 by 2. Integral psi star psi பண்றப்ப it will be e raised to minus 2 alpha x square into half m omega square x square dx. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எல்லாம் எடுத்து வெளியே எழுதுறேன். ஸோ இட் வில் பி அண்டர் ரூட் 2 alpha by pi into half m omega square into integral limits பாத்தீங்கன்னா okay, I didn't say the limits வந்து இந்த சிஸ்டம்க்கு it is minus infinity to plus infinity. So minus infinity to plus infinity, and then what we have over here, x square e raised to minus 2 alpha x square dx. So இந்த integral பார்த்த உடனே again நான் important integration trick ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். அதுல இந்த integrals எல்லாமே எப்படி வரும்ன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஜஸ்ட் அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த integral நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? One second, இந்த ஸ்டெப் நான் எழுதிறேன். ஸோ 2 alpha by pi into m omega square by 2 into, again this is nothing but root pi into 1 divided by 2 power 1 into coefficient, it is 2 alpha whole power n plus 1 by 2 வரும். இங்க n ஓட value it is 1. So it will be 3 by 2. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா you can cancel certain terms. pi cancel பண்ணிடலாம். And then again அதே மாதிரி 2 alpha cancel பண்ணிட்டோம் அப்படின்னா like 3 by 2. So which is nothing but 1 plus 1 by 2. இப்போ ஒரு term like half root cancel ஆயிடும். So what we have left over here, it is your expectation of v is nothing but m omega square by இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, and then again இதுக்குள்ள ஒரு 2 இருக்கும். So finally you have 8 alpha. Again video pause பண்ணிட்டு you can just verify இந்த termsல cancel ஆகுதுன்றது verify பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So நம்ம potential வந்து nothing but m omega square by 8 alpha கண்டுபிடிச்சாச்சு. So next step என்ன? We have to find our kinetic energy. Okay, இப்போ நம்ம வந்து kinetic energy என்னன்னு கண்டுபிடிக்கலாம். So which is expectation of T is equal to h cross square by 2m into integral dou psi by dou x square into dx. So நம்ம psi என்ன? again நான் இங்க எடுத்து எழுதினேன். Actually நம்ம psi பாத்தீங்கன்னா it is 2 alpha by pi whole power 1 by 4 into e raised to minus alpha x square. So நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். So first வந்து dou psi by dou x, which is nothing but a into e raised to minus alpha x square. Again இது differentiate பண்ணோம்னா minus 2 alpha x. Next வந்து we need dou mod of dou psi by dou x square, which is given by a square e raised to minus 2 alpha x square and then into 4 alpha square x square. So இதை கொண்டு போய் நம்ம இங்க substitute பண்ணோம் அப்படின்னா expectation of t is nothing but h cross square by 2m and constantsல நான் எடுத்து வெளியே எழுதுறேன். a square பண்ணோம் அப்படின்னா this will be under root 2 alpha by pi again into 4 alpha square. இதையும் நான் எடுத்து வெளியே எழுதிடுறேன். So integral minus infinity to plus infinity e raised to minus 2 alpha x square into x square dx. Again this integral பார்த்த உடனே x power n into e raised to minus ax square form நம்மளுக்கு ஞாபகம் வரணும். சரி, x power 2n. ஓகேங்களா? n கிடையாது, x power 2n. So which will be h cross square by 2m into 4 alpha square into under root 2 alpha by pi. இந்த integral solve பண்ணோம் அப்படின்னா we will be getting
root pi into 1 because n oda value it is 1. Root pi into 1 divided by 2 into a value pathina it is 2 alpha. But 2 alpha power n plus 1 by 2. So which will be 3 by 2. So inga cancel pannom appadina we'll be cancelling this alpha like 1 plus 1 by 2 oru half like square root poirum alpha poirum adhe mari root pi cancel ஆயிடும். So finally what you will have is expectation of t is nothing but h cross square alpha by we have a 2 inga oru 2 irukku 8 varum but inga 4 irukku. So finally you will have h cross alpha by 2m. So this is your kinetic energy. So இப்போ இத நம்ம ஹாமில்டோனியன்ல substitute பண்ணலாம். So Hamiltonian is nothing but kinetic energy plus potential energy. Kinetic energy enna? It was h cross square alpha by 2m and potential it was m omega square by 8 alpha. So இப்போ நம்ம இங்க வந்து we have to find our E minimum. E minimum வேணும்னா என்ன பண்ணணும்? We have to do dou E by what is your variable parameter? It is alpha. Dou alpha is equal to 0 பண்ணணும். அப்ப dou E by dou alpha பண்ணோம் அப்படின்னா what you will be getting? H cross square by 2m minus m omega square by 8 alpha square. So இது equal to 0 பண்ணணும் நம்ம. So you will be getting h cross square by 2m is equal to m omega square by 8 alpha square வரும். So from this your alpha square will be equal to 2m omega square divided by 8h cross. So alpha will be equal to m omega m square na இது வந்து m square வரணும். So m omega by 2h cross ன்னு வரும் ஃபைனலா. So this is your alpha. இப்போ இந்த alpha value கொண்டு போய் நம்ம இங்க substitute பண்ணணும். Substitute பண்ணோம் அப்படின்னா h cross square into m omega by 4h cross m plus m omega square by 8 into m omega and 2h cross மேல போயிரும். So என்ன ஆகும்னா mm cancel ஆயிரும் 1h cross cancel ஆயிரும். So what you will have is h cross omega by 4 again இங்க ஒரு omega cancel ஆயிரும் m cancel ஆயிரும் plus h cross by 4 இருக்கும் ஓகேங்களா சாரி omega இருக்கும். So which is nothing but h cross omega by 2. So this is your E minimum. இதுதான் உங்களோட ground state energy E minimum. ஸோ நான் உங்களுக்கு சில டாஸ்க் தரேன் ஸோ தட் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அகெயின் இது ஓவர் நைட்ல மாஸ்டர் பண்ண முடியாது, கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். அண்ட் தென் யூ ஷுட் பி ரியலி கேர்ஃபுல் வித் யோர் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபைனலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். லைக் இந்த ஆல்ஃபா வேல்யூ ஆர் இந்த பேராமீட்டரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிற பாயிண்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் சில டாஸ்க் தரேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து லைக் டிராக் டெல்டா இன்வால்வ் வர மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தேன். ஸோ திஸ் வில் பி செகண்ட் ஒன். ஸோ இங்கே உங்கள் பொட்டன்ஷியல் v of x என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் h cross square beta by 6m into x power 4 and then your wave function, trial wave function, it is psi of x is equal to alpha by pi whole power 1 by 4 into e raised to minus alpha x square by 2, e raised to minus alpha x square by 2. Okay, so this is one question. And then second question பார்த்தீங்க அப்படின்னா v of x is equal to f of mod x in your potential and your wave function psi of x is nothing but alpha square by pi whole power 1 by 4 into e raised to minus alpha x square by 2. Okay, so just in the video நான் 3 sums தான் உங்களுக்கு டோட்டலா டாஸ்கா கொடுத்திருக்கேன். So apart from this நாளைக்கு மார்னிங் tomorrow morning I'll be uploading YouTube shorts ஓகேங்களா. சில சம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5+ sums நான் தர ட்ரை பண்றேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்க. அகெயின் இஃப் யூ ஆர் ஆஸ்பிரண்ட் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜஸ்ட் எக்ஸாம், வேரியேஷனல் பிரின்சிபல் இஸ் ரியலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக்
கான்செப்ட் ஓவரால் வேரியேஷனல் பிரின்சிபலுக்கு. அண்ட் டுடே வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஹோப் யூ லைக் த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் த கண்டென்ட் வென்ட் இன் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த தம்ஸ் அப் சைன். ஸோ சில் தென் எவ்ரி ஒன் கீப் ப்ராக்டிசிங். மறக்காமல் இந்த டாஸ்க் முடிவு பண்ணுங்க. மென்ஷன் ஆன்சர்ஸ் in the comment section or else in the telegram group which is unknown physicist. So till then everyone keep practicing, work hard, all the best, bye bye, have a nice day.